ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 2A மெயின்ஸ்லையும் உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போதும் சரி, இல்லை அப்கமிங் ப்ரிலிம்ஸ்லேயும் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான ஸ்கோப் அதிகம். மிஷன் மௌசம் வானிலை திட்டம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது எப்போ ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 2024. டேட் ஞாபகம் வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க 11, இல்லாட்டி மினிமமாக செப்டம்பர் 2024 ஒப்புதல் அளிக்கிறாங்க. எவ்வளோ கோடிக்குன்னா 2000 கோடி. ஸோ இது வந்து மெயின்ஸில் எழுதும் போது இந்த மாதிரி டேட்டா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து மாறிட்டே இருக்கக்கூடியது. பட் ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, இல்லாட்டி ரொம்ப ஸ்பெஷலாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் எப்போ ஒப்புதல் அளித்தாங்கங்கிறது இது பண்ணிக்கோங்க. இந்த மிஷன் மௌசம் அப்படிங்கிறது மெயினாக என்னென்னா, அதிநவீன கருவிகளை வந்து யூஸ் பண்ணி வானிலையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, கண்காணிக்கிறது, பேரிடர்கள்லேருந்து அந்த ப்ராப்ளத்திலேருந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகம். இது மெயின்ஸில் எழுதும்போது இந்த மாதிரி டேட்டா கொடுத்து எழுதுறீங்கன்னா மார்க் அதிகமாக கிடைக்கும். 2022 வந்து இந்திய விபத்தில் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பில் இயற்கை பேரிடரால் வந்து 35% பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விபத்து உயிரிழப்பில் 35% எதனாலனா பேரிடர்னால, இயற்கை பேரிடர்கள்னால. ஸோ அதனால தான் இந்த வானிலை திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2012 மான்சூன் மிஷன் அப்படின்னு பருவமழை திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதை தான் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மிஷன் மௌசம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா வானிலை முன்னறிப்பு கருவிகள், சென்சார்கள், அதிநவீன தொழில்நுட்பத்தில் மேம்படுத்துறது, இதெல்லாம் அதோட பணியாக இருக்கும். இதை யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, இதை 3 பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. வானிலை ஆய்வு மையம், இந்தியாவின் வானிலை ஆய்வு மையம் IMD, நடுத்தர வானிலை முன்னறிப்பு தேசிய மையம் NCMRWF, அடுத்து இந்திய வெப்பமண்டல ஆய்வு மையம் IITM. ஸோ இவங்க 3 பேரும் தான் இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து 5 ஆண்டு திட்டம். ரெண்டு கட்டமாக இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கிறதுக்காக டாப்ளர் ரேடார்களையும், காற்றின் அளவை கணிக்கும் காற்று தகவல் சேகரிப்பு கருவிகளும், கதிர்வீச்சு மானிகளையும் நிறுவுறது முதல் கட்டமாக இருக்குது. இரண்டாம் கட்டமாக வந்து தகவல்களை திரட்டி அதை வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தில் வந்து செயற்கைக்கோள்கள், விமானங்கள் மூலம் பயன்படுத்துகிறதும் இதோட செகண்டு. மொத்தம் 2 ஸ்டேஜாக இருக்குது. இதோட பயன்கள் என்ன அப்படின்னா, பருவமழை, காற்று மாசு, தீவிர வானிலை நிகழ்வுகள் இதெல்லாம் துல்லியமாக கணிக்க முடியும். பிற துறைகளுக்கும் இதன் மூலியமாக ஹெல்ப் ஆகும். வேளாண் துறை, பேரிடர் துறை, பாதுகாப்பு, சுற்றுலா, விமானத்துறைக்கும் இந்த தகவல்கள் வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆய்வகமும் ஒன்று அமைக்கிறாங்க. எங்கன்னா பூனேயில். அதே மாதிரி மேக விதைப்பு முறை அதை வந்து செயல்படுத்துறதுக்கும் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி கர்நாடகா, தமிழ்நாடுலலாம் இந்த மேக விதைப்பு முறை க்ளவுட் சீடிங் மூலிமா மழை வர வச்சுருப்பாங்க. டெல்லியில் வந்து காற்று மாசுபாடு இருக்குது. ஸோ அதுவும் மேக விதைப்பு முறை மூலிமா யூஸ் பண்ணாங்கன்னா காற்று மாசையும் குறைக்கலாம். வானிலை முன்னறிவிப்பில் வந்து அதோட துல்லியம் வந்து 5லிருந்து 10% முன்னேறதுக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும். 10-15 நாட்களுக்கு முன்னாடியே வானிலை மாற்றங்களை அறியறதுக்கும் இது உதவியாக இருக்கும். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்குள்ளே வந்துட்டு வானிலை பருவநிலை முன்னறிவிப்பில் பயங்கரமாக அவங்க வந்து முன்னேற்றம் அடையணும். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட இது. இதோட முக்கிய பணியை பார்த்திங்கன்னா வானிலை பருவநிலை முன்னறிப்பை வேகப்படுத்துவதும் மேம்படுத்துவதும். ஸோ இதோட நோக்கங்கள் அதிநவீன கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள் அமைப்புகளை உருவாக்குறது, வளிமண்டல கணிப்புகளை செயல்படுத்துறது, ரேடார்கள், மேம்பட்ட கருவிகளை
செயற்கைக்கோள்களை பயன்படுத்துறது, புவி அமைப்பு மாதிரிகள், தரவுமுறைகளை உருவாக்குறது, தொழில்நுட்பங்களை உருவாக்குறது, பரவல் அமைப்பை ஏற்படுத்துறது. இதை வந்து கன்க்ளூஷனில் கொடுக்கலாம். மேக்கிங் இந்தியா வந்து பாரத் ஆஸ் அ வெதர் ரெடி கிளைமேட் ஸ்மார்ட்டர் ஆக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி தமிழில் சொன்னது தான் அப்படியே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தமிழில் இந்த நியூஸ் பேப்பரையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது அப்படியே நோட்ஸ் மேக் பண்ணி இந்த 3 இன்ஸ்டியூஷனும் இந்த இதில் முக்கிய கான்ட்ரிபியூஷன் பண்ணோம். மற்ற டேட்டாலாம் இதாக இருக்கும். அட்வான்டேஜஸ் இல்லைன்னா வந்துட்டு யூசேஜ்னு சொல்லிவிட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த இது எழுதிக்கோங்க. குயிக்காக வந்து பண்ணலாம், ப்ரிசைஸாக இருக்கும் டேட்டாலாம், அதாவது ப்ரெடிக்ஷன்லாம். அப்புறமா மல்டிப்புள் யூசேஜு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூசேஜ் ஆகும். அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, டூரிசம், இதெல்லாம் க்ளவுட் சீடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.